ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு ரொம்பவே நல்லது. ஆண் குழந்தைகளும் சாப்பிடலாம், இருந்தாலும் பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. இப்போ ஸ்கூல்லாம் லீவ் விட்டுருக்கிறதுனால பிள்ளைங்கள்லாம் வீட்டில் தான் நிற்பாங்க. எல்லா வீட்லேயுமே ஸ்நாக்ஸ் வாங்கி கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸும் நம்ம செய்து அடிக்கடி பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் 1/4 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். இது நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற அரிசி. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கடாயில் போட்டுடலாம். இந்த அரிசி பொரிஞ்சு வரணும், அது வர அடுப்பில் கிடக்கணும். இந்த ரெசிபியோட நேம் உளுந்தம்பால். இந்த உளுந்தம்பாலை 8 வயசில் இருந்தே பெண் குழந்தைகளுக்கு கொடுத்து வரலாம். அப்படி கொடுத்து வரும்போது அவங்களுக்கு இடுப்புக்கு, கை காலுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பலமாட்டி இருக்கும். பாயாசம் மாதிரி நல்ல ஸ்வீட்டாட்டி இருக்கிறதுனால பிள்ளைங்க கண்டிப்பாக குடிச்சிருவாங்க. அரிசி பொரிஞ்சு வந்துட்டே இருக்குது. சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். ஃபுல்லாக எல்லா அரிசியும் பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணணும். எல்லாம் பொரிஞ்சாச்சு. இனி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். லைட் ப்ரௌனாக எல்லாமே வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துருக்கோம். கருப்பு உளுந்தை எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் அந்த கடாயிலையே போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கருப்பு உளுந்து ரொம்ப நல்லது. இதுக்கு பதில் நீங்கள் வெள்ளை உளுந்து தான் இருக்குது அப்படின்னா வேறு வழியில் அதை தான் போட்டாகணும். ஆனால் கருப்பு உளுந்து தான் ரொம்பவே நல்லது. நல்ல மணம் வர்றது வர வறுக்கணும். அதுக்கப்புறம் அதை அப்படியே ஆற விட்டுட்டு மிக்சர் ஜாரில் போட்டு ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்துக்கிடணும். அதுக்கப்புறம் இதில் ஸ்வீட்டுக்கு நான் கருப்பட்டி சேர்த்துருக்கேன். இந்த கருப்பட்டியை நல்லா உடச்சி மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உளுந்தம்பால் காய்ச்சதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு கருப்பு உளுந்து பவுடர் பண்ணினதையும் சேர்த்துருக்கேன். 3/4 கப்பு கருப்பு உளுந்து பவுடர் பண்ணி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் தேங்காய் பாலும் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிடலாம். இதுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு குடிக்கிறதுக்கு கரெக்டாட்டி இருக்கும். நான் 2.5 கப்பு தேங்காய் பால் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் லாஸ்ட்டாக பிழிஞ்ச தண்ணீர் இல்லாமல் சேர்த்து ஊற்றிருக்கேன். தேங்காய் பால்லையே இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம், இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும். இன்னும் நான் அடுப்பை ஆன் பண்ணலை. தேங்காய் பால் அவ்வளோத்தையுமே ஊற்றியாச்சு. எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணீர் தான் ஊற்றிருக்கோம். அதுக்கப்புறம் கருப்பட்டி மெல்ட் பண்ணினதையும் ஊற்றிடலாம். இதுக்கு தண்ணீர்னு கணக்கு எதுவும் இல்லை. நான் கன்சிஸ்டன்சி காட்டுறேன். அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணீர் ஊற்றி வச்சுக்கிடணும். எல்லாம் ஊற்றினதுக்கப்புறமா இப்போ அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. இனி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஏன்னா மாவாட்டு இருக்கிறதுனால அடி பிடிச்சிரும். இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். நல்ல லிக்விடாகவே இருக்கணும். ஏன்னா இனி கொதிக்கும்போது கொஞ்சம் கூட கூழ் மாதிரி வரும். இனிப்பும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கிடணும். அரிசி பொரி லாஸ்ட்டு தான் போடணும். அவ்வளவும் போட வேண்டியதில்லை, கொஞ்சமாக போட்டால் போதும். இனி கொஞ்சமாக சுக்குத்தூளும் போட்டுக்கிடலாம். நான் கொஞ்சம் பெப்பர் தூளும் போட்டிருக்கேன். பெப்பரை தட்டி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா இந்த பெப்பரை ஸ்கிப் பண்ணிக்கிடலாம். அதுவும் போடும்போது நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டிருந்தேன். அந்த வீடியோ மிஸ் ஆகிட்டு. நீங்களும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடுங்க. கொதிக்க ஆரம்பிக்கும்போது நம்ம அரிசி பொரி பண்ணி வச்சுருந்ததையும் போட்டுக்கிடலாம். இந்த அரிசி பொரி பண்ணி வச்சுருந்ததை நான் மிக்சர் ஜாரில் போட்டு 1க்கு 2 உடச்சி வச்சுருக்கேன். அதை தான் போட்டிருக்கேன், அப்படியே போடலை. ஃபஸ்ட்டு இருந்ததை விடவும் இப்போ லிக்விடில் இருந்து கொஞ்சம் ஒரு கூழ் தன்மை வந்திருக்கு. நல்லா கொதிக்க ஆரம்பித்தாச்சு. கொதிக்க ஆரம்பித்ததும் ஒரு 10 நிமிஷம் கழித்து நமக்கு இது ரெடி ஆயிரும். ஆஃப் பண்ணிடலாம்.
இந்த உளுந்தம்பால் வந்து ரொம்பவே டேஸ்டியாட்டு இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். கருப்பு உளுந்தை வாங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வறுத்து பொடிச்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாட்டு இருக்கும். சின்ன வயசு பெண் குழந்தைகளில் இருந்து பெரிய பெண்கள் வரைக்கும் இதை குடிக்கலாம். நல்லா கொதித்து பொங்கி பொங்கி வந்துட்டுருக்கு. இனி வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதும் இன்னும் கொஞ்சம் கூட திக்காட்டு மாறும். இப்போது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ கூட நல்ல ஒரு சூடு இருக்க தான் செய்யுது. சூடோடையே குடிக்கும்போது இன்னும் நல்ல டேஸ்டாக இருக்கும். இனி பவுலில் ஊற்றி சர்வ் பண்ணிடலாம். இதில் நான் வந்து கொஞ்சமாக நெய்யும் மேலே ஊற்றிருக்கேன். நெய்யும் ஊற்றி கொடுக்கும்போது இன்னும் நல்ல டேஸ்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.